வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க இன்ஜினில் ஆயில் லீக் ஆகுதுன்ட்டு. அது கேஸ்கட் ப்ராப்ளம், அது பேக்கிங் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆயில் லீக் ஆகும். இல்லைன்னா இந்த ஆயில் செக் பண்ணுவோம்ல இந்த லிவர், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் ஆகும். எங்கள் ஷெட்லேயே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஆயில் லிவர் இழுக்கும் போதே பார்த்திங்கன்னா கரெக்டாக இழுக்கணும். எப்படின்னா அதை காட்டுறேன் பாருங்கள். அந்த இதை வந்து ஞாபகம் வந்து சைடில் இழுக்காமல் மேலாக தூக்கிட்டு தான் அப்புறம் சைடை வச்சு இழுக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி இழுத்துட்டிங்கன்னா அந்த கீழே உள்ள ரப்பர் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நேராக அப்படி தூக்கிட்டு அவ்வளோ தூக்கிட்டு அப்புறம் சைடாக வச்சு இழுத்து ஆயிலில் செக் பண்ணணும். நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு சும்மா அப்படியே வச்சு சாய்ச்சி இழுத்துட்டு இது பண்ணுவாங்க. அப்போக்கி கீழே உள்ள ரப்பர் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். எங்கள் ஷெட்டில் ஒரு ஆட்டோவுக்கு இந்தமாரி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுலேருந்து ஆயில் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அவர் 2-3 இது மாற்றிட்டார். அப்புறம் தான் சொன்னாங்க இந்தமாரி செக் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இந்த லிவரை தூக்கிட்டு அப்புறம் தான் சைடில் இழுத்து கொண்டு வரணுன்ட்டு. அதனால தான் இந்த வீடியோ. இப்படி தான் பார்த்திங்கன்னா ஆயில் செக் பண்ணணும். இதனால் வந்து இந்த ஆயில் செக் பண்ணுற லிவரில் வந்து பிரச்சனை வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.